Welcome to the channel. So previous வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா PIC 16F877A கூட எப்படி ஒரு 16x2 LCDயை இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு புஷ் பட்டனை PIC 16F877A கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி புஷ் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த புஷ் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 போல்ஸ் இருக்கும். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்காது. பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த 2 போலுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கும். ஸோ எந்த சைடு நம்ம வோல்டேஜ் கிரவுண்டு ஏதோ கனெக்ட் பண்ணினா இது புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த கான்டாக்ட் மூலிமா அதர் சைடு போகும். ஸோ ரிலீஸ் பண்ணுறோன்னா ஸோ இந்த கான்டாக்ட் அகைன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த புஷ் பட்டனை நம்ம பிக் கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் டவுன் லாஜிக் அண்ட் புல் அப் லாஜிக். இந்த லாஜிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பிக் கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிஃபால்ட்டாக இதில் வந்து 0 அப்படின்ற ஸ்டேட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்புட் பின் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு இருக்குது. ஸோ புல் டவுன் லாஜிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்டை புல் பண்ணியிருப்பாங்க கீழே. ஸோ இதுதான் புல் டவுன் லாஜிக். ஸோ இனிஷியலாக இங்கே 0 அப்படின்ற அதாவது கிரவுண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இந்த பின்னுக்கு. ஸோ எப்போ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ ஸோ அப்போ 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். அதாவது இங்கே இந்த சைடு கொடுத்துருக்க வோல்டேஜ் ஃப்ளோ ஆகி இங்கே போகும். சிமிலர்லி அதே மாதிரி தான் இது வந்து புல் அப் லாஜிக். ஸோ இந்த புல் அப் லாஜிக்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10K ரெசிஸ்டர் போட்டு பவர் சப்ளைவை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இனிஷியலாக இங்கே 1 அப்படின்ற ஸ்டேட் இருக்குது, இங்கே ஒரு பவர் சப்ளை ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ இந்த சைடில் இருந்து கிரவுண்டு இது வழியே ஃப்ளோ ஆகி இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம புல் அப் அண்ட் புல் டவுன் அப்படின்ற லாஜிக்கை பார்த்தாச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நம்ம எப்படி இந்த புல் டவுன் லாஜிக்கை யூஸ் பண்ணி பிக் 16F877A கூட ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான ஸ்கிமேட்டிக்ஸை நான் போட்டுக்கிறேன். ஸோ ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேருக்குள்ளே போய் நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கனெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்கிமேட்டிக் கேப்சருக்கு போய்க்கிறேன். ஸோ ஒன் ஸ்கிமேட்டிக் கேப்சர் ஓப்பன் ஆகணும்னு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் மோட் போயிட்டு இங்கே பி அப்படின்ற ஐக்கான் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு போயிட்டு கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே டபுள் கிளிக் பண்ணோன்னா இங்கே ஆட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி ஒரு புஷ் பட்டனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புஷ் பட்டனையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். ஸோ எல்இடி எதுக்காகனா பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகுன்ற மாதிரி கான்செப்ட் ரெசிஸ்டர். ஸோ புல் டவுன் பண்ணுறதுனால ஒரு 10K ரெசிஸ்டர் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் இந்த பட்டன் வந்து RB0 அப்படின்ற பின்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்இடியை வந்து நான் எங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா RB1 பின்ல கனெக்ட் பண்ணிக்கிற எல்இடியை. ஸோ இப்போ எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் RB1 பின்னை கனெக்ட் பண்ணேன். ஸோ எல்இடியோட அதர் சைடு நான் கிரவுண்டில் இதே மாதிரி நான் கிரவுண்ட் இங்கே வந்து புல் டவுன் லாஜிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசிஸ்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் சப்ளைவை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா இனிஷியலாக இந்த இடத்துல கிரவுண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும், 0ன்ற ஸ்டேட் இருக்கும். நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு இங்கே 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இந்த RB0 பின்னுக்கு போகும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த 1ன்ற ஸ்டேட்டஸ் வந்தால் எனக்கு இந்த எல்இடி ஆன் ஆகணும், இல்லைன்னா இந்த எல்இடி இதே மாதிரி ஐடியலாக ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதுக்கான கோட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு MPLAB ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி இதை பில்ட் பண்ணுறதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனோன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு அன்டைட்டில்டு ஒர்க் ஸ்பேஸும் ஒரு அவுட்புட் டேபும் ஓப்பன் இருக்கும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் விசார்ட், நெக்ஸ்ட்டு பப்ளிக் 68778 அப்படின்ற கண்ட்ரோல் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன டூல் சூட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டது, என்ன கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் ஹைடெக் யூனிவர்சிட்டி டூல்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லுது. நான் ப்ரௌஸ் கொடுத்து ஏதோ ஒரு ஃபோல்டரில் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் பிக் அப்படின்ற ஃபோல்டரில் நான் இங்கே பட்டன் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். பர்ஃபார்ம் பண்ண போகிறது பட்டன் யூஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் பட்டன் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ பண்ணிட்டேன்னா நமக்கு பட்டன்ற பேர் வந்துடும், அன்டைட்டில் ஒர்க் ஸ்பேஸ் பதிலாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கோட் நம்ம எழுதுறதுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபைல் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு நோட் பேட் ஓப்பன் ஆயிரும். ஸோ நோட் பேடில் லெட்டர் ஃபைல் மட்டும் சும்மா டைப் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். என்னென்னு சேவ் பண்ணுறேன்னா பட்டன் டாட் சி பண்ணுறேன். ஏன்னா இந்த நோட் பேடில் நான் சி ஃபைல், அதாவது சி ப்ரோக்ராமிங் கோட் பண்ண போகிறேன். ஸோ சி ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ் ஃபைல்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து இந்த பட்டன்ற சி ஃபைலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அசோசியேட்டடான ஃபைல்ஸ்லாம் ஃபிச் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு பிக் 68778 இருக்க அந்த ஆசிலேட்டர் நான் வந்து இப்போ டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஆஸ் டிஃபைன் ஸ்டவ் வீக் 20 MHz. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பட்டனை நான் வந்து டிஃபைன் பண்ணுறதில்ல, பட்டன். ஸோ பட்டன் நம்ம எந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா RB0ன்ற பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி எல்இடியை RB1ன்ற பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட்டனுக்கு RB0வும் RB1 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், void main. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா while of அப்படின்ற ஒரு லூப். ஸோ இது எதுக்காகனா இந்த பார்ட் void mainன்ற பார்ட் வந்து டிக்ளரேஷன் அண்ட் இந்த while of 1 அப்படின்ற பார்ட் வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் இன்புட் அவுட்புட் இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த while of 1 இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் கொடுக்குறோமோ அது ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஆப்ரேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு போர்ட் பியை நான் கிளியர் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எதனாலன்னா ப்ரீவியஸாக இந்த கோடில் ஏதாவது ஜங்க் வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த ஜங்க் வேல்யூஸை வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்ரும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பட்டன் அண்ட் எல்இடி இது ரெண்டும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க பின் இன்புட்டாக அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ ட்ரிஸ் பி 0ல் பட்டன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் இன்புட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 1ன்னு கொடுத்தா இன்புட், 0ன்னு கொடுத்தா அவுட்புட். சிமிலர்லி ட்ரிஸ் பி 1ல் என்னென்னு கொடுக்குறேன்னா 0ன்னு கொடுக்குறேன். என்னன்னா அதில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு காம்பனண்ட் வந்து அவுட்புட் காம்பனண்ட் எல்இடி. ஸோ நம்ம கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு நான் இந்த பட்டன் அந்த ஆப்ரேஷனுக்கான கோடை நம்ம வந்து இப்போ அந்த பார்ட்டுக்கு கோட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். ஸோ 1 அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு வந்தால் இந்த எல்இடி எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா இஃப் பட்டன் ஈக்குவல் டு 1, அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். எல்இடி ஈக்குவல் டு 1, 1ங்கிறப்ப என்ன ஆகும்னா ஹை ஸ்டேட்டு, இந்த இடத்துல ஒரு 5 volt ஃப்ளோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எல்ஸ் கண்டிஷன். எல்ஸில் என்ன ஆகும்னா எல்இடி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல கிரவுண்ட் பாஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக இந்த பின் 0ல் இருக்கும், நான் ப்ரெஸ் பண்ணால் 1 ஆகும். ஸோ 100 டேட்டா இங்கே ரிசீவ் ஆச்சுன்னு என்ன ஆகும்னா இங்கே இந்த எல்இடியை ஆன் பண்ணிடும், இல்லை அப்படின்னா இந்த எல்இடியை ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸோ பில்ட் பண்ணால் பில்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்த எரர்ஸும் இல்லை என் கோடில். இப்போ நான் ப்ரோட்டியஸில் போய் இந்த ஃபைலோட ஹெச் ஃபைலை நான் வந்து
ட்ராப் பண்ணிவிட்டு இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் 20 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஹெச் ஃபைலை நான் நேவிகேட் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பிக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள பட்டன்ற ஹெச் ஃபைல் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த சிமுலேஷனை ரன் பண்ணேன்னா எனக்கு இனிஷியலாக அந்த எல்இடி 0, அதாவது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எப்போ இந்த நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த எல்இடி ஆன் ஆகுது. நான் அகைன் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இந்த எல்இடி ஆஃப் ஆயிடுது. ஸோ ஆனில் இருந்தால் 1 அப்படின்ற ஒரு டேட்டா போகுது. ஸோ இங்கே 1ன்ற டேட்டா ரிசீவ் ஆனால் இங்கே எல்இடி எரியணும்னு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதோட ஹார்ட்வேர் அவுட்புட்டையும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.